Hello people, welcome to VJ Tech Talks. பெஸ்ட் ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டான காஷன் ஃபோர் டெக் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐடியில் சர்வர் சைடில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டான டாட் நெட்ன்ற ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அங்கே கெயின் பண்ணிட்டு இருக்க ஒரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் அரேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஷீ ஷாப்பில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் அரேஸ் இருக்குன்றது. ஸோ அரேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு சிங்கிள் டைமென்ஷன் சொல்லிட்டு ஒரு அரே டிஃபைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டி டைமென்ஷன் சொல்லிட்டு ஒரு அரே இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஜாக்ட் அரேஸ்ன்னு சொல்லிட்டு ஷீ ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் அரேஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அரே பற்றி பார்க்க போறோம்னா சிங்கிள் டைமென்ஷன் அரே பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் டைமென்ஷன்லாம் என்ன அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய இன்டீஜராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, கேரக்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளோட்டிங்காக இருந்தாலும் ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அசைன் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாமே இந்த சிங்கிள் டைமென்ஷன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்டீஜர்ன்ற டேட்டா டைப்பில் சிங்கிள் டைமென்ஷன் அரே யூஸ் பண்ணி நம்பர்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10ன்ற ஒரு வேல்யூ, 20ன்ற ஒரு வேல்யூ, 30ன்ற ஒரு வேல்யூ, 40ன்றது நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரேயோட எலமெண்ட்ன்றது சொல்லுவாங்க. அண்ட் இது ஒன்னொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. என்னதான் நீங்கள் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதை நம்ம தனியாக பிக் பண்ணி கால் பண்ணாலோ இல்லை ஒரு குரூப்பாக கால் பண்ணாலோ இது இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் பேஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் டைமென்ஷனோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்பில் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணால் இந்த சிங்கிள் டைமென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அரேயோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷன் அரே பற்றி தான் பார்க்க போகிறோம். மல்டி டைமென்ஷன் அரேனா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் பொசிஷனில் 2 அதுக்கு மேலே ஒரு எலமெண்ட் அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மல்டி டைமென்ஷன் அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். இதில் காலம்ஸ் நான் பார்த்தீங்கன்னா 3 காலம்ஸ் கொடுத்துருக்கேன். அதே ரோஸ் பார்த்தீங்கன்னா 3 ரோஸாக நான் கொடுத்துருக்கேன். இந்த மல்டி டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நீங்கள் ரோவும் காலமும் கிட்டத்தட்ட சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மல்டி டைமென்ஷன் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதில் ஏதாவது டிஃபராக இருந்துச்சுன்னா உங்களால் மல்டி டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ மல்டி டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இன்டீஜரில் மட்டும்தான் நம்ம மல்டி டைமென்ஷன் யூஸ் பண்ண முடியும். வேறு எந்த டேட்டா டைப்பும் இங்கே யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஷீ ஷாப்பில் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அரேயோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்ட் அரேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாக்ட் அரேஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரே ஆஃப் அரே அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அரே ஆஃப் அரேனா என்ன அப்படின்னா நம்ம மல்டி டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோவும் காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ஆனால் இது அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அதாவது காலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுவே ரோ பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் வேணால் டிஃபைன் பண்ணலாம். ஸோ ரோவும் காலம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்ம அசைன் பண்ணிவிட்டு அந்த காலமில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரேவாக எடுத்துப்போம். அதே மாதிரி ரோஸில் டிஃபைன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு அரேவாக வச்சு ரெண்டுத்தையுமே வந்து ஒரு அசைன் பண்ணி அதில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரை அசைன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எடுக்கிறதா வந்து இந்த ஜாக்ட் அரேஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். Keep like and subscribe on VJ Tech Talks.